வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பாருங்கள், அப்பக்கோவை. இந்த கீரை வந்து எங்கள் வயலில் வெயிலில் இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த கீரை வந்து நல்ல கால்சியம் இருக்குது. அதனால் நமக்கு மூட்டு வலியெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய இந்த கீரையை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப மூட்டு வலியெல்லாம் வராது. இதில் அயன் இருக்குது, ஒரு விட்டமின் சி, பி எல்லாமே இருக்குது. இப்போ அதனால் இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது. மற்றபடி ஒரு கீரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற நுண்ணூட்டச்சத்துக்கள், வைட்டமின்கள் எல்லாம் இருக்குது இந்த கீரையில். இந்த கீரை வந்து நமக்கு வயல்லலாம் கிடைக்கும். நம்ம கூட இந்த விதைய எடுத்து நம்ம தோட்டத்தில் தொட்டியில் போட்டு வளர்க்கலாம். தொட்டியில் போட்டு வளர்த்துட்டோம்னா நமக்கு அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து என்னென்னா, இந்த கீரையை சாறு எடுத்து ஒரு 4-5 கீரை இப்போ எடுத்து கழுவிட்டு நல்லா சாறு எடுத்து அந்த சாறை வந்து ஹாட் வாட்டரில் ஒரு ஸ்பூன் சாறு எடுத்திங்கன்னா 4 ஸ்பூன் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ஏற்படுற சளி, இருமல், ஜுரம் எல்லாமே குணமாகும். இதை அரைச்சி நெத்தியில் பற்று போடணும். அது முழங்கால் வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுலேயும் பற்று போட்டோம்னா அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ட்ரை ஆகிற வரலும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் கழுவிட்டிங்கன்னா அதில் இருக்கிற நீரெல்லாம் இது உறிஞ்சி நமக்கு தலை பாரமாக இருந்தாலும் சரி, மூட்டு வலியாக இருந்தாலும் சரி நமக்கு குறைச்சிடும். அதே நேரத்தில் இதை வந்து மலச்சிக்கலை இந்த கீரையை வந்து நம்ம நல்லா பருப்பு கூட்டி சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சு சாப்பிட்றப்ப பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை கீரையை கடைஞ்சும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, நல்ல மலச்சிக்கல் ஏற்படாமல் நமக்கு வயிற்றை சுத்தம் பண்ணி செரிமானத்தை அதிகப்படுத்துது. அதனால் நமக்கு வந்து ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. மூலம் கூட இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மூல நோய் கூட வரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அடுத்து வந்து இது என்னென்னா, சிறுநீரை வந்து பெருக்கக்கூடியது, காய்ச்சலேருந்து போக்கும், தலைபாரம் இருந்துச்சுன்னா தலைபாரத்தை போக்கக்கூடியது, கை கால் வலியெல்லாம் போயிடும். இதனால் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் இது வெளியேற்றுறதுனால நமக்கு பாடி பெயின் குறைஞ்சி, மூட்டு வலி, முழங்கால் மற்ற எல்லா வலியும் குறைஞ்சி, ஷோல்டர் பெயின் அதெல்லாமே போய் நமக்கு ஸ்கின் வந்து உடம்பு வந்து நல்லா ஃப்ரீ ஆகிடும். அடுத்து இது என்ன செய்யலான்னா, இந்த ஸ்கின் அலர்ஜிக்கு இதை அரைச்சி போட்டோம்னா ஸ்கின் அலர்ஜி ஏதாயாலும் நமக்கு தெரியாத பூச்சிக்கடி ஏதோ ஒரு தேமல், அந்த தேமல்னு சொல்ல முடியாது, ஒரு தடிப்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை போட்டோம்னா நல்லா போயிடுது. இப்போ இந்த விதையை நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன தொட்டியில் என்ன செய்யணும், பெரிய தொட்டியில் கூட போட்டுக்கலாம். நம்ம எரு, மண்புழு உரம், கோகோ பீட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றக்கூடிய பொருள். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கடலை புண்ணாக்கு இல்லாட்டி கொட்டமுத்து புண்ணாக்கு இல்லாட்டி வேப்ப புண்ணாக்கு இந்த 3க்குமில்ல ஏதோ கலந்து போட்டு நல்லா ஒரு தொட்டியில் வச்சிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், இதை ஒரு குச்சி நட்டுறணும். நட்டு வச்சிட்டோம்னா அது கொடி அழகாக போய்கிட்டு இருக்கும். அந்த கொடியிலேருந்து நம்ம அப்பப்போ 4 இலையை எடுத்து வாரத்துக்கு ஒரு நாள் என்னமோ ரசத்தில் போட்டு சாப்பிட்லாம், தனி ரசமாக வச்சு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அவங்க இந்த வயலில் போய் நெல் பயிர் நட போவாங்க. அந்த நட போகிற நாள்லெல்லாம் இந்த ரசம், கூட்டு ரசம் வைப்பாங்க. தூதுவளை, முடக்கத்தான் கீரை, முடக்கத்தான், தூதுவளை, இந்த அப்பக்கோவை கீரை, அடுத்து வந்து இது இன்னொரு கீரை ஏதோ ஒன்று கீரை சொல்லுவாங்க. அந்த போது சேர்த்து எப்போ பார்த்தாலும் அதில் தான் வந்து தூதுவளையும், முடக்கத்தான், முசுமுசுக்க இதெல்லாம் சேர்த்து ரசம் வச்சுட்டு அந்த ரசத்தை ஒரு டம்ளர் குடிச்சிருவாங்க. ஏன்னு கேட்டால், நான் ஈரத்தில் இருந்துட்டு வந்திருக்கேன் அதனால் அதை குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டிக்கு அந்த அளவுக்கு பாருங்கள் இந்த கீரையோட மகத்துவம் தெரிஞ்சிருக்குது. அப்புறம் வந்து இந்த கீரையை நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். துவையல் செய்யும்போது நம்ம தேங்காய், கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு வறுத்து வச்சு கொஞ்சம் இஞ்சி வச்சு அரைச்சி சாப்பிட்டு சாதத்தில் பிசைஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். சாப்பிட்றப்ப இப்போ இந்த குளிர்காலம், மழை காலத்துலலாம் இந்த கீரை நம்ம யூஸ் பண்ணோம்னா கிடைக்கிது. இப்போ எல்லாம் இந்த சீசனில் இருக்குது கீரை. அதனால் நீங்கள் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த கீரையில் வந்து துவையல் செஞ்சு சாப்பிடுங்க. இல்லை அப்படி பிடிக்கல, அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்மெல் தான் இருக்கும். அப்படி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் ஒரு 10 கீரையை போட்டு ஒரு கஷாயம் மாதிரி பண்ணி ஒரு பெப்பர் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா, டக்குன்னு குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது. அந்த மாதிரி நான்லாம் அந்த மாதிரி தான் செய்வேன். ஏன்னா அது தோசையில் போட்டு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு அது இதாகுது. அதனால் நான் ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த இதுலேயே ஒரு 10 இலையை போட்டுட்டு அந்த ஃபில்டர் பண்ணி அதில் பெப்பர் போட்டுக்கலாம். நம்ம தேவைன்னா மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இது காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது ஏதோ பாக்டீரியா எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் பச்சையாக மட்டும் எந்த இதுவுமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா காடு பகுதியில் என்ன மருந்து அடிக்கிற மற்ற செடிக்கு அடிக்கிற மருந்து கூட இது மேலே
மேலே பட்டிருக்கலாம். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை பாயில் பண்ணி அந்த சாறை எடுத்து அதில் கொஞ்சம் பெப்பர் போட்டிங்கன்னா சால்ட்டு போட்டு குடிச்சிட்டோம்னா ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. அந்த மாதிரி தான் நாங்களாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் சளி இருமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு துவையலாக செஞ்சு சாப்பிட்ணுன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துவையல் செய்யலாம். அதே மாதிரி கீரை கடைஞ்சி சாப்பிடணுன்னா சின்ன வெங்காயம் பாசிப்பருப்போடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லது. மோஷன் ட்ரபிளும் வராது, அதே மாதிரி பைல்ஸும் வராது. நல்ல ஒரு கீரை, வயிறும் நல்லா சுத்தமாகிடும், ஜீரண சக்தியும் நமக்கு அதிகமாக ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த கீரை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ரேர் கீரை தான். ஆனால் நம்ம முன்னோர்கள்லாம் இது பயன்படுத்திக்கிட்டு இருந்த கீரை தான். நமக்கு தான் இப்போ தெரியாமல் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் அப்பக்கோவை கீரை. தொட்டியில் வளர்க்கலாம், ஈஸியாக வளரக்கூடியது. ஒரு மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப இருக்காது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.